வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் வாகிசன் விஜிதா. முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் இடம்பெற்ற உலக தமிழ் கலை இலக்கிய மாநாடு. சேருவில தங்கநகர் யுவதியின் படுகொலை தொடர்பான சந்தேக நபர்களுக்கு தொடர்ச்சியாக விளக்கமறியல். தலையில் தேங்காய் விழுந்ததில் முன்பள்ளி சிறுமியொருவர் உயிரிழப்பு. இணைய வழியில் முறைகேடுகளில் ஈடுபட்ட சீன பிரஜைகள் கைது. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07073796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். எனது செயலாளர் யாரிடமும் பணம் வாங்கவும் இல்லை, யாருக்கும் பணம் கொடுக்கவும் இல்லை என இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனின் செயலாளர் உட்பட 2 லஞ்சம் கொடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற குறித்த கைது சம்பவம் தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று வெள்ளிக்கிழமை காலை மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்றது. இதன்போது இராஜாங்க அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்த சூழலிலே செயலாளர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யாரிடம் அவர் ஒரு சில பணம் வாங்கவில்லை, யாருக்கும் பணம் கொடுக்கவும் இல்லை, யாரிடமும் பணம் வாங்கவும் இல்லை. அப்ப இப்படியான ஒரு சூழல்ல என்னுடைய செயலாளர்களை இவர்கள் விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்ற பிற்பாடு உலக தமிழ் கலை இலக்கிய மாநாடு இன்று வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பில் ஆரம்பமானது. உலக தமிழ் கலை இலக்கிய மாநாடு இன்றும் நாளையும் மட்டக்களப்பில் இடம்பெறவுள்ள நிலையில் ஆரம்ப நிகழ்வாக அரசடியில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை ஆளுநர் செந்தில் தொண்டமான், மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சரவணன் ஆகியோர் திறந்து வைத்தனர். விழாவில் இலங்கை அஞ்சல் திணைக்களத்தால் உலக தமிழ் கலை இலக்கிய மாநாடு இலங்கையில் நடைபெற்றதை நினைவூட்டும் முத்திரையும் வெளியிடப்பட்டது. அத்துடன் இந்நிகழ்வு தொடர்பான விசேட மலர் ஒன்றும் வெளியிடப்பட்டது. சேருவில தங்கநகர் யுவதியின் படுகொலை தொடர்பான 7 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 16ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சேருவில தங்கநகர் யுவதியின் படுகொலை தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்காக மூதூர் நீதிமன்ற நீதிபதி திருமதி தஸ்னீம் பௌசான் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த 7 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 16ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கில் எதிராளிகள் சார்பில் முன்னிலையாகிய சட்டத்தரணிகள் 3ஆம் 6ஆம் சந்தேக நபர்களுக்கு பிணை விண்ணப்பம் கோரி சமர்ப்பணம் செய்திருந்தனர். குறித்த விண்ணப்பத்தை நிராகரித்த நீதிபதி குறித்த சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை எனவும், பிணை விண்ணப்பமானது உயர் நீதிமன்றத்தினாலேயே பரிசீலிக்க முடியும் எனவும் தெரிவித்து பிணை விண்ணப்பத்தினை நிராகரித்து குறித்த சந்தேக நபர்களுக்கு மேலும் 14 நாட்கள் விளக்கமறியலை நீடித்து உத்தரவிட்டுள்ளார். சேருவில பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட தங்கநகரைச் சேர்ந்த நடேஷ்குமார் வினோதினி என்ற 25 வயதான இளம்பெண்ணின் சடலம் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் திகதி மீட்கப்பட்டது. தலையில் தேங்காய் விழுந்ததில் முன்பள்ளி சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். மாவனெல்ல பாவான வீதியில் வசிக்கும் 3.5 வயது சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை காலை முன்பள்ளியின் வாயில் கதவை மூடுவதற்காக ஆசிரியையுடன் சென்றபோது இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. சிறுமி மாவனெல்ல ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதை அடுத்து உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாவனெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இணையவழியில் முறைகேடுகளில் ஈடுபட்ட சீன பிரஜைகள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய காலி போலீசாரினால் உடுகம பகுதியில் உள்ள தற்காலிக தங்குமிடம் ஒன்றில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் 24 மற்றும் 36 வயதுகளுக்கு இடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்களிடம் இருந்து 9 கணனிகள், 73 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பெருந்தொகையான சிம் அட்டைகளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக அத்தியாவசிய தேவைகளை தவிர லெபனானுக்கு செல்வதனை தடுக்குமாறு இலங்கையர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளார். இதேவேளை மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலை தொடர்ந்தால் அதனை எதிர்கொள்வது தொடர்பில் முன்கூட்டியே தயார் நிலைக்காக 3 விசேட குழுக்களை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த தீர்மானம் மிகவும் சரியானதாகும் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். கேரளா வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் 4வது நாளாக இன்றும் தொடர்கின்றன. இதுவரையிலும் 316 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் மேலும் 240 பேர் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான 3 போட்டிகளை கொண்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டி கொழும்பு பிரேமதாச விளையாட்டரங்கில் இன்று வெள்ளிக்கிழமை ஆரம்பமான நிலையில் கண்டி மடவழியைச் சேர்ந்த முகமது ஷிராஸ் அறிமுக வீரராக இடம்பெறுகிறார். இலங்கை அணியில் இடம்பெற்று வந்த முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்கள் ஐவர் உபாதை மற்றும் சுகவீனம் காரணமாக ஓய்வு பெற்று வருவதால் முகமது ஷிராஸ், ஏஷான் மாலிங்க ஆகியோர் முதல் தடவையாக சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் குழாத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்த இருவரில் கண்டி மடவளை மதீன மத்திய கல்லூரியின் முன்னாள் வீரரும் தற்போது PRCக்காக முதல் தர போட்டிகளில் விளையாடி வருபவருமான முகமது சிராஸ் 119 வகையான உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் மொத்தமாக 248 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். இத்துடன் இன்றைய நாளிற்கான நமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு நமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற நமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570043.